காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை நிறுவிய சவுந்தரம் அம்மையார் சித்தையன்கோட்டைக்கு சென்றபோது இளைஞர் அப்துல் காதரை பார்த்து அரசியலுக்கு அழைத்து வந்தார். 1959 சித்தையன்கோட்டையின் பஞ்சாயத்து தலைவரானார். பின்னர் சவுந்தரம் அம்மையார் பெருந்தலைவர் காமராஜரிடம் இவரை அறிமுகப்படுத்துகிறார். பெருந்தலைவரின் அன்புக்குரிய நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக இவர் உருவாகிறார். இளைஞர் காங்கிரசின் மாவட்ட தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இவரை நியமிக்கிறார். தமிழக காங்கிரசின் பொதுச் செயலாளராக துணைத் தலைவராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். 1962 பெருந்தலைவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடச் சொன்னபோது வேண்டாம் என மறுத்துவிட்டார். பின்னர் 1980 மற்றும் 89 தேர்தல்களில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அன்னை இந்திரா காந்தியுடன் நேரடியாக அறிமுகம் ஏற்பட்ட போதும் கூட எனக்கு இந்த பதவியை தாருங்கள், அந்த பதவியை தாருங்கள் என்று எதையும் கேட்காத ஒருவர் இவர். அன்னை இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தபோது அவருக்கு பின்னே அரணாகச் சென்ற வாகனத்தில் இவர் சென்றார். அப்போது நடந்த தாக்குதலில், கல்லெறி தாக்குதலில் இவர் தம் கண்ணை இழந்தார். பின்னாட்களில் மக்கள் தலைவர் மூப்பனார் இவரை மாநிலங்களவைக்கு உறுப்பினராக அனுப்பி வைத்தார். காங்கிரசுக்காக கண்ணையே இழந்த சித்தையன்கோட்டை குடும்பம் இன்னும் காங்கிரசிலேயே இருக்கிறது.